இன்னைக்கு நம்ம ஒரு ஸ்பெஷலான டிஷ் கிண்ணத்தப்பம் செய்ய போகிறோம். இது முஸ்லீம் வீடுகளில் பிறநாளைக்கு கண்டிப்பாக எல்லாரும் செய்வாங்க. ட்ரெடிஷ்னலான ஒரு டிஷ்ஷு. இது அரிசி பச்சை அரிசியில் செய்வாங்க, பிரியாணி அரிசியில் செய்வாங்க, ஜீரா சம்பா அரிசியில் செய்வாங்க. கஞ்சிக்கறி அவங்க எது அந்த அரிசி அவங்களுக்கு அவைலபிளோ அவங்க செய்து பழக்கமோ அதில் செய்வாங்க. அது செய்யறதுக்கு நான் இப்போ நட்ஸ் வச்சு செய்ய போகிறேன். நட்ஸ் கிண்ணத்தப்பம் வித்தியாசமான முறையில் நட்ஸும் சேர்த்து செய்ய போகிறேன். இது எப்படி செய்யலான்னு பார்ப்போம். அதுக்கு தேவையானது 2 கப்பு நான் பிரியாணி அரிசி எடுத்துருக்கேன், பாசுமதி அரிசி. அதை ஊற போட்டு 5 மணிக்கு ஊறி இருக்குது. அதுக்கு கூட 2 முட்டை, 2 கப்பு அரிசி, 2 முட்டை, 2 கப்பு சீனி, 2 டின் மில்க் எடுத்துருக்கிறேன். டின் மில்க்கு, கோகோனட் மில்க்கு நல்லா தான் வரும். இது டின்க்கு மில்க் கிடச்சா வாங்குங்க. இல்லைன்னா ஒரு தேங்காய் எடுத்து நல்லா கட்டியாக பால் புழிஞ்சி 4 கப்பு தேங்காய் பால் எடுத்துக்கிட்டுங்க. அதுக்கூட 1 கப் தண்ணி, அப்படி 5 கப் வேணும். 2 கப்பு அரிசிக்கு 5 கப்பு தண்ணி சேர்த்து நம்ம அரைச்சி லிக்விடாக எடுக்கணும். அதுக்கு கூட 10 கேஷ்யூ, 10 பாதாம் ஊற வச்சு தொலி எடுத்து வச்சுருக்கிறேன். பாதாமை எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி நல்லா ஃபில்டர் பண்ணி இப்போ கிண்ணத்தப்பம் செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்ப்போம். நான் கிண்ணத்தப்பம் செய்யறதுக்கு அரைக்கணும். மிக்சியில் அரைக்க போகிறேன், கிரைண்டர்லேயும் அரைக்கலாம். நான் மிக்சியில் அரைச்சி காமிக்க போகிறேன். அதில் முதல்ல பாதி 1 கப் ரைஸை போட்டு அதுக்கு கூட எடுத்து வச்சுருக்க நட்ஸு, பாதாமும் கேஷ்யூ, 10 பாதாம் 10 கேஷ்யூ போட்டு அது தேவையான தண்ணி. அதுக்கு நம்ம கோகோனட் மில்க்கை ஊற்றி அரைக்கலாம். கோகோனட் மில்க் ஊற்றி கொஞ்சம் கட்டியாக அரைச்சிட்டு அதுக்கப்புறம் எல்லாம் சேர்க்கலாம். மைய மாவு அரைக்கிறோம்ல, அதுக்கு கூடயே இந்த 3 ஏலக்காயும் கூட போட்டு அரைச்சிடணும். 3 ஏலக்காயும் இப்படி பிச்சு போட்டு முட்டையும் சேர்த்து அரைக்கணும். இப்போ நல்லா நைஸாக அரைச்சிட்டு வரேன். நம்ம மாவை நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு. அரிசியை இப்படி திரி இல்லாமல் நல்லா நைஸாக அரைஞ்சிருக்கணும். அரைஞ்ச பிறகு இதுக்கு கூட நம்ம எடுத்து வச்சுருக்க 2 முட்டை 2 சேர்த்து இன்னும் அடிக்கணும். இன்னும் அதுக்கு கூட சீனி மிக்ஸ் பண்ணணும். முட்டையும் அரிசியுமா நல்லா மையாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதுக்கு கூட நம்ம தேங்காய் பால் சேர்க்கலாம். இந்த கன்சிஸ்டன்சி ரொம்ப லூஸாக இருக்கணும். அதனால் மிக்ஸி ஜாரை கழுவி அதை ஊற்றலாம். இதுக்கு கூட நம்ம எடுத்து வச்சுருக்க சீனி, 2 கப் சீனி அளந்து வச்சுருக்கிறேன். சீனியும் சேர்த்து மிக்ஸ் பண்ணணும். சீனி நல்லா கரையணும். கரைஞ்ச பிறகு நம்ம ஃபில்டர் பண்ணணும். நம்ம மாவு, முட்டை, ஏலக்காய் எல்லாம் போட்டு நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு. இந்த கன்சிஸ்டன்சி இருக்கணும். இப்படி ஊற்றும் போது ஸ்மூத்தாக ஊற்றணும். அப்படி பார்த்தீங்களா? அப்படி இருந்தால் தான் வெந்து வர நல்லாயிருக்கும். இதுக்கு 5 கப்பு தண்ணி கரெக்டாக இருக்குது. கரெக்டாக 2 கப்பு அரிசி, 2 டீ கப்பு அரிசிக்கு 5 கப்பு தண்ணி, பாலும் தண்ணியும் சேர்ந்து. ஆனால் பால் தான் நிறைய இருக்கணும். நம்ம தேங்காய் பால் அது தக்கன எடுத்துக்கணும். ஒரு பெரிய தேங்காயை நல்ல பால் எடுத்து அந்த பாலை ஃபுல்லாக சேர்க்கணும். சரியா? இதில் டேஸ்ட்டு கூட்டத்துக்கு வேண்டி இது கூட நம்ம ஒரு பிஞ்சு சால்ட்டு சேர்ப்போம். ஒரு பிஞ்சு சால்ட்டு சேர்த்து இதை ஃபில்டர் பண்ணணும். ஃபில்டர் பண்ணுறேன். இது அரிப்பில் ஃபில்டர் பண்ணலாம். நம்ம சிலவங்க சின்ன ஒயிட் கிளாத் எங்கள் அம்மாலாம் அப்படி தான் ஒயிட் கிளாத் அப்படி வட்டமாக கட்டி அதுக்குள்ளே அரிப்பாங்க, நைஸ் கிளாத்து. நம்ம இப்போ அரிப்பிலே அரிக்கலாம். அதில் நைஸ் அரிப்பில் இப்படி ஃபில்டர் பண்ணி எடுத்துடணும். அடிஷ்னலாக இதே மாதிரி ஒரு பாத்திரத்தில் துணியை கட்டி இப்படி தான் அரிப்பாங்க. நல்லா நைஸாக எல்லாம் அப்படியே ராவி அரிப்பாங்க. அப்போ அப்படி நல்லா ஃபில்டராகி வரும். இதுதான் ட்ரெடிஷ்னல் மெத்தட். அப்படி ஊற்றி அந்த அப்படியே வச்சு ஸ்பூன் வச்சு அப்படியே கறக்குவாங்க. எல்லா ஜூஸும் கீழே போய் மேலே அந்த கப்பி மட்டும் நிற்கும். பொறுமையாக இப்படி ஃபில்டர் பண்ணுவாங்க. இப்போ இது நம்ம அரைச்ச மாவை இதே மாதிரி விளிம்புள்ள பிளேட் எடுத்துருக்கணும். சாப்பிட்ற பிளேட்டில் நெய் தடவி இதை ஒரு ஸ்டீமரில் வச்சு அவிச்சு எடுக்கணும். இல்லைனா இட்லி பாத்திரத்தில் வச்சு அவிச்சு எடுக்கணும். இதுக்கு இந்த மாதிரி விளிம்பு இருக்கணும். ஏன்னா அந்த வெந்து வரும்போது இவ்வளோ ஹைட்டில் இருக்கும்ல, அப்போ கேக் மாதிரி வெட்டி எடுக்கணும். அதுக்கு வேண்டி இந்த ஸ்டீல் பாத்திரத்தில் தான் நல்லது, மெட்டலில். இதுக்கு இந்த பிளேட்டில் நம்ம ஊற்றி இதில் வச்சு அவிச்சு எடுக்கிறோம். இப்போ நம்ம ட்ரெடிஷ்னலாக ஊற்றின ஜீரகம் போட்ட கிண்ணத்தப்பம் சூப்பராக வந்துடுச்சு. பார்க்க இப்படி தான் இருக்கும். இதுதான் ஒரிஜினல் கிண்ணத்தப்பம். இதே மாதிரி செய்யுங்க. நல்ல டெக்ஸ்டர் அழகாக வெந்திருக்கான்னு கத்தி வச்சு குத்தி பார்த்தா தெரியும்.
இதே மாதிரி நீங்கள் பாருங்கள், கத்தியில் ஒட்டக்கூடாது. ஆறின பிறகு இது வெளியே எடுத்து வச்சு ஆறின பிறகு கட் பண்ணணும். ஆறின பிறகு இப்படியே வெட்டணும், லைனாக வெட்டி சரி. இப்போ சூப்பரான 2 டைப்பான கிண்ணத்தப்பம் ரெடி ஆயிடுச்சு. ஒன்று ட்ரெடிஷ்னலாக ஜீரகம் போட்டு செய்கிறது, ஒன்று வந்து நட்ஸ் போட்டு செஞ்சுருக்கேன். பாதாமும் கேஷ்யூவும் போட்டு அரைச்சி செஞ்சுருக்கேன். சூப்பர் டேஸ்ட்டில் இருக்குது. அதே டெக்ஸ்சரில் அழகாக வந்திருக்கு. இது வந்து நம்ம பார்ட்டிஸுக்கெல்லாம் வைக்க வித்தியாசமாக அழகாக இருக்கும். இதே மாதிரி செய்து பாருங்கள். இந்த நட்ஸ் கிண்ணத்தப்பம், அந்த ஜீரகம் போட்ட ட்ரெடிஷ்னல் கிண்ணத்தப்பம் ரெண்டையும் செய்து பார்த்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.